மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது. என் பேர் தில்லைநாதன். நான் வந்து கொடைக்கானல் ஒரு சுற்றுலா வழிகாட்டியாக இருக்கிறேன். நான் வந்து ஒரு 35 வருஷமாக சுற்றுலா வழிகாட்டியாக இருந்துகிட்டு இருக்கேன். இந்த குணா கேவுங்கிறது சமீப காலத்தில் தான் ஃபேமஸ் ஆச்சு. ஆரம்பத்தில் இருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து ஃபாரினர்ஸ் வந்து நாங்கள் நல்லா கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. 95 ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. குணா படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி நாங்கள் டூரிஸ்ட்டை வந்து பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். 2005 போதையை போட்டுட்டு சில காலேஜ் பசங்க வந்து ரொம்ப சேட்டை பண்ணி விழுந்து ரெண்டு பேர் இறந்துட்டாங்க, 2 பாடி எடுத்தாங்க. அப்புறம் வந்து 2007 வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்த காலேஜ் பசங்களை கீழே விழுந்தவங்க ஒருத்தர் பாடி எடுக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக்கி வேலியெல்லாம் போட்டு ரொம்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை வந்து கொடைக்கானலே ஒரு முக்கியமான ஸ்தலம். அதை வந்து மறுபடியும் பாதுகாப்பாக ஓப்பன் பண்ணால் நாங்கள் வந்து கொஞ்சம் பொழப்பு நடத்துறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தந்தி நேயர்கள் வணக்கம். நாங்கள் சேலம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம் ஃபேமிலியாக. நாங்கள் 3 நாள் சுற்றுப்பயணமாக கொடைக்கானல் வந்திருக்கோம். கொடைக்கானல் வந்ததில் இப்போ நாங்கள் குணா குகை வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே 30 ஆண்டுக்கு முன்னே வந்த குணா படத்தினுடைய ட்ரெண்டு இப்போ சமீபமாக வந்த மலையாள படத்தினுடைய ட்ரெண்டை வந்து இப்போ முறியடிக்கிற அளவுக்கு ரொம்ப ஹிட் ஆகிருக்கு. இது நாள் வரையும் வந்து பார்த்திங்கனாக்கா இது வரைக்கும் குணா குகைக்குள்ளே விழுந்த ஒரே ஒரு இளைஞருடைய உடல் மட்டுமே மீட்கப்பட்டிருக்கு. இப்போ தற்சமயமாக அதை வந்து படமாக்கப்பட்டிருக்கு. கேரளாவுடைய ரீசெண்டாக வந்த படம். அந்த படத்தினுடைய ஹிட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ சுற்றுலா பயணிகள் வருகை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ கேரளாக்காரங்களும் சரி, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் சரி, உள்ள அந்த குணா குகைக்குள்ளே வர்றப்பயே கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே அப்படின்னு ரொம்ப உற்சாகத்தோடு பாடிட்டு ரொம்ப உற்சாகத்தோடு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதை ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாகவும் எங்களுக்கு தெரியுது. இதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த குணா குகைக்குள்ளே வந்து சுற்றுலா பயணிகள் உள்ளே போய் அந்த இடத்த பார்த்து மகிழ்ச்சியோடு சென்று வரதுக்கு இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து அதை ஏற்பாடு பண்ணி சுற்றுலாத்துறையும் கொடைக்கானல் சுற்றுலாத்துறையும் இந்த தமிழ்நாடு அரசு எங்களுக்கு வந்து ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே ரோப் கார்லாம் அமைச்சு கொடுத்து இந்த சுற்றுலாத்துறையை வந்து மேம்படுத்தணும்னு சொன்னாங்க. கொடைக்கானலில் வந்து பார்த்திங்கனாவே குணா குகைங்கிறது ஒரு நேச்சுரலான ஒரு இயற்கையான இடம். அந்த இடத்துக்கு வந்து எங்களுக்கு ரோப் கார் அமைச்சு கொடுத்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு மேலும் மேம்படுத்தி கொடுக்கணுங்கிறத வந்து நாங்கள் வேண்டுகோளாக நாங்கள் வந்து கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். மகிழ்ச்சி, நன்றி. நான் குணா கேவில் 18 வருஷமாக ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா குணா படம் எடுத்ததுக்கப்புறம் இந்த இடம் ஒரு சுற்றுலாத்தலமாக அநேக சுற்றுலா பயணிகள் வந்து இந்த இடத்த பார்த்துட்டு இருந்தாங்க. 2012 ஒரு சம்பவம் நடந்தது. அதில் உள்ளே போய் ஒரு சுற்றுலா பயணி உள்ளே விழுந்து இறந்ததுனால அவரை மீட்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வனத்துறை கட்டுப்பாட்டில் இதனுடைய எல்லா பகுதியும் அடைக்கப்பட்டது.
தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் இதனுடைய அந்த ஆரம்ப பகுதியை மட்டும் மேலேருந்து பார்க்குற விதமாக இருந்தது. தொடர்ந்து இப்போ வந்து கடந்த வருடத்தில் மலையாள படம் இங்கே எடுத்தாங்க, மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு சொல்லி. அந்த படம் வந்து இப்போ வெளியான பிறகு கேரளா பகுதியிலேருந்து வரதான சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதை விரும்பி அவங்க அந்த படத்தில் உள்ள பகுதிகள் போலவே வர சுற்றுலா பயணிகள் அந்தந்த இடத்துல இருந்து தங்களுடைய புகைப்படங்களை எடுத்துக்கொள்ள ரொம்ப ஆசைப்பட்றாங்க. இப்போ இந்த பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா குணா கேவுன்றது அடைக்கப்பட்ட பகுதியாக இருக்குது. இதை சுற்றுலா பயணிகளும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இருந்தாலும் அந்த படம் ரொம்ப வரவேற்பு பெற்றதுனால அநேக சுற்றுலா பயணிகள், கேரளா சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.